நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் தமிழகத்தில் 700க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட பல லட்சம் ரூபாய் பணம் ஒரே நாளில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சென்னையில் 24 மணி நேரமும் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை யானைக்கவுனி பகுதியில் 10,50,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு இடத்தில் 1,50,00,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணிப்பு குழு தேர்தல் பணியில் ஈடுபடும் என மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறுவோர் குறித்து புகார் அளிக்கலாம் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். ஒவ்வொரு பப்ளிக்கும் இந்த சிவிஜில் ஆப் டவுன்லோட் பண்ணி ஏதாவது எம்சிசி வயலேஷன்ஸ் இருந்தால் போட்டோ, வீடியோ, ஆடியோ இது 3 அதுல கேப்சர் பண்ணலாம். கேப்சர் பண்ண டைம்ல அது எந்த இடத்துல உள்ள லாட்டிடியூட் லோஞ்சிடியூடு அந்த ஆப்பை கேப்சர் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் சென்டர்ல வருவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் சென்டர்னு 5 மினிட்டுக்குள்ள அந்த தகவல் பக்கத்தில் இந்த லாட்டிடியூட் லோஞ்சிடியூட் பக்கத்தில் உள்ள எஃப்எஸ்டி டீம் ஃபிளைங் ஸ்குவாட் டீமுக்கு போவாங்க. 100 மினிட்டுக்குள்ள அதுக்குள்ள முடிவெடுக்கின்றிருக்கு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த விஜயன் முட்டை வியாபாரம் செய்து வருகிறார். 2 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு முட்டை வாங்க நாமக்கல் சென்றபோது உரிய ஆவணம் இல்லை என்பதால் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அரசு பேருந்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் தமிழகம் முழுவதும் பணம், மதுபானம், போதைப் பொருட்கள் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன.